அந்த தருணத்தின் துன்பத்தை நான் உன்னுடைய முகத்தில் காண விரும்புகிறேன் வசுதேவா. உனது கண் முன்னே உனது 8வது குழந்தை கொல்லப்படுவா. நடக்கா நடக்கா வேண்டாம் கம்சா. உலகத்தில் முதல் முறையாக அந்த காலனுக்கே மரணத்தை அளிப்பவன் யார் என்றார் பகவான் கம்சன். மகாராஜா, நாம் இந்த குழந்தையை பெற்றெடுத்தே ஆக வேண்டும். ஆனால் இது சாத்தியம் என்று எண்ணுகிறாயா? நாளை நடப்பதை யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் என் இருதயம் சொல்கிறது, இறுதியில் வெல்லப்போவது நமது காதல் மட்டும்தான். இது ஒரு தாயின் தன்னம்பிக்கையாகும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமது குழந்தை இந்த மயிலிறகை நிச்சயம் அணிந்து கொள்வான். நமது இந்த நோக்கத்தை அடைவதற்காக ஏன் மாற்று வழிகளை யோசிக்க கூடாது? மயிலின் இறகினை யாருக்காக வைத்திருந்தாளோ அதை பெற்று. வணங்குகிறேன் மகாராணி. அக்ரூரரே, தாங்களா? மகாராணி, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் மகாராஜா வசுதேவரையும் தேவி தேவகியையும் மீட்டு வர இயலவில்லை. மதுராவில் என்னவெல்லாம் நடந்ததோ அச்செய்திகள் அனைத்தும் எமக்கு கிடைத்தது. ஆகவே மதுராவின் மீது போர் தொடுக்க யாம் தீர்மானித்து விட்டோம். உங்கள் தீர்மானம் தான் சிறந்தது மகாராணி. ஆனால் என்ன? கூறுங்கள் அக்ரூரரே. மகாராணி, கம்சனின் சேனை அளப்பரியது. அதன் புவியியல் அமைப்பினால் நமது சேனையால் மதுராவிற்குள் நுழைய முடியாது. ஒருவேளை நம்மால் நுழைய முடிந்தாலும், வெற்றி வாகையை சூட முடிந்தாலும், கொடுங்கோலன் கம்சனின் அடுத்த நடவடிக்கை மகாராஜா வசுதேவர் மற்றும் தேவகியின் உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் தாங்கள் கூற வருவது, மகாராஜா வசுதேவரையும் தேவகியையும் விடுதலை செய்ய நாம் வேறு வழியை தான் யோசிக்க வேண்டும். சொன்னார்கள், நான் பகவான் விஷ்ணுவிடம் குழந்தைக்காக வேண்டி விரதம் இருந்தேன் என்றால் நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்குமா? நான் தாயாக போகிறேன். நீ தாயாக போகிறாயா? நான் தந்தையாக போகிறேன். அதற்காகவே உன்னுடைய விரதத்தில் நானும் பங்கெடுத்துக் கொள்ளப் போகிறேன். நம் குழந்தைக்காக அந்த விரதத்தில் நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன். யசோதா, ஒரு தழுவலில் மறந்துவிடும் தவறு, குதூகலம் அடைந்தது மனது, ஒரு மனம் மகிழுது, ஒரு மனம் தவிக்குது. உனது கைகளாலேயே வசுதேவனுக்கு தண்டனை கொடுப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். வாளை எடுத்து உரையில் வை. கடவுள் கம்சர் வாழ்க! கடவுள் கம்சர் வாழ்க! கடவுள் கம்சர் வாழ்க! கடவுள் கம்சர் வாழ்க! அவன் மீது எப்போது ஒரு பார்வை இருக்கட்டும். கடவுள் கம்சர் வாழ்க! பாவத்தின் நடக்காவிட்டால் நீங்கள் எனது மனதை அமைதி கொள்ள இப்படி கூறுகிறீர்கள். ஆனால் என்னால்
உங்களின் இந்த அவல நிலையை காண இயலவில்லை. மகாராஜா, நீங்கள்... தேவகி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தேவகி, மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவகி. இந்த உலகத்தை கம்சனின் கொடுமையில் இருந்து விடுவிப்பதில் உனது சரிபாதி பங்குதாரன் என்பதால் இது எனது சௌபாகியம் தேவகி, எனது சௌபாகியம். கம்சன், கீர்த்திமான், மாமன், மருமகன், என்ன ஒரு பெயர் ஒற்றுமை பார்த்தாயா? ஓ, பெற்று கடவுள் கம்சன் வாழ்க! 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 நாராயண நாராயண. பிரபு, நீங்கள் நினைத்தீர்கள் வந்தேன். நாரத முனிவரே, எங்கிருந்து தங்களுடைய பணி துவங்க உள்ளது? நான் அறிந்து கொண்டேன் பிரபு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. நாராயண நாராயண. நான் இப்படி ஒரு முட்டாளாக இருப்பேனா? இச்சிறிய விஷயத்தில் இவ்வளவு யோசனை ஏன்? நீங்கள் எதற்கும் எல்லா 8 பழங்களையும் வைத்துக் கொள்ளுங்கள். எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை மட்டும் உண்ணுங்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள் கடவுளே. ஆணையிடுங்கள். நான் விடைபெறுகிறேன். நாராயண நாராயண. இனிப்பான பழம், பாதுகாப்பான பழம், இந்த பழம், அந்த பழம், முதலாவது பழம், 8வது. நாரதரே, மிக்க நன்றி. உங்கள் தந்திர வார்த்தையினால் ஒரு விஷயத்தை கூறிவிட்டீர்கள். அதை அந்த அசரீரி என்னிடம் கூறாமல் மறைத்து விட்டது. இப்போது கடவுள் கம்சனின் கையில் முதலாவதும் தப்பிக்காது, 8வதும் தப்பிக்காது. குழந்தைகள் இருக்கும் போது என்ன கூறுவாய்? உனது துக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதல் குழந்தையின் மரணம் தானே, பழக்கமாகிவிடும் அழுது அழுது அமைதியாவதற்கு. மகாராஜா, உயிரும் நானே, மரணமும் நானே. மகாராஜா, மகாராஜா, நில்லுங்கள். அவர்களை பொறுத்தருளினார். அப்பொழுதே அவர் அவர்களது முக்திக்கான வழியையும் கூறினார். அவர்கள் ஜனிக்கும் அடுத்த பிறவியில் அவர்கள் பிறப்பு ஓர் புண்ணிய ஆத்மா, அதாவது அன்னை தேவகியின் கருவிலிருந்து என்றாகும். மேலும் அவர்களது மரணம் ஓர் அசுரனால், அதாவது கம்சனால் நிகழும் என்பதாகும். ஆதலால் அவர்கள் அனைவரும் பரமநிலை அடைவர். தேவி, இதன் பொருட்டே அன்னை தேவகிக்கு முதல் குழந்தையாக நான் ஜென்மம் எடுக்கப் போவதில்லை. அதனால் ரிஷி மருச்சியின் புதல்வர்களுக்கு முக்தி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த பச்சிளம் குழந்தைகளை கொன்றதன் காரணமாக கம்சன் மாபெரும் பாவமிழைத்த பாவியாகிறான். அவன் அழிவானது அதனுடன் உறுதியாகிறது.
இங்கிருந்து செல்வதற்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க வேண்டாம். முயற்சி செய்தால் உங்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பும் எனது பணி எனக்கு சுலபமாகிவிடும். அதாவது உங்களை நான் கொன்று விடுவேன். போதரை புதனை போல் இவன் கடுமையானவன், சூரன் வீரன் இவன் தீரனானவன். நீ தேவகிக்கு செவிலியாக மாறி ஒவ்வொரு நிமிடமும் அவளை கவனித்துக் கொள். மேலும் அன்பான எனது மருமகன்களின் பிறப்புச் செய்தியை எனக்கு அளிப்பாள். ஞாபகம் இருக்கட்டும், வசுதேவனோ தேவகியோ அவனை எங்கும் மறைத்து விடாமல் பார்த்துக்கொள். உங்கள் ஆணை மகாராஜா. புதனை போல் இவன் கடுமையானவன், சூரன் வீரன் இவன் தீரனானவன். ஞானத்தின் சுயம்பு இவனே. புதனை போல் இவன் கடுமையானவன், சூரன் வீரன் இவன் தீரனானவன். மகாராணி, என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் கம்சனின் கோட்டையில் நமது ராஜதந்திரத்தால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. இப்போது நான் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறேன். ஏனென்றால் நான் நமது அரசரை காப்பாற்ற இயலாத நிலையில் இருக்கிறேன். இப்போது என்ன செய்வது? அக்ரூரரே, நான் ஒரே ஒரு முறை தேவகியை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள். நான் பார்த்தே தீர வேண்டும், உடனடியாக. மகாராஜா, தேவகி, தேவகி, மெதுவாக, கவனமாக. கவலை கொள்ளாதே தேவகி, உன்னுடைய குழந்தைக்கு எதுவுமாக நான் விடமாட்டேன். ரோகிணி, நீ உனது உயிரை பணயம் வைத்து இங்கே வந்திருக்க கூடாது. ரோகிணி, உன் மீது மகிஷ்மதி குடிகளின் முழு பொறுப்பும் உள்ளது. எனக்கு தங்களுடைய கவலை புரிகிறது. ஆனாலும் நான் என்ன செய்வேன்? நான் என்னுடைய உயிரை பணயம் வைத்தாவது தங்களுடைய குழந்தையை காப்பாற்றியே தீருவேன். தேவகி, மகாராஜா, மகாராணி, இங்கே சில பகுதிகளில் சேனைகள் குறைவாக இருப்பார்கள். அவர்கள் இங்கே வருவதற்குள் இங்கிருந்து தப்பித்து சென்று விட வேண்டும். சீக்கிரம் வாருங்கள். அக்ரூரரே, தாங்கள் இங்கேயே இருங்கள். வசுதேவருக்கும் தேவகிக்கும் தாங்கள் இருப்பது அவசியமாகும். மகாராணி, நான் தங்களை நான் கவனித்துக் கொள்வேன். தாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். தாங்கள் கவனமாக செல்லுங்கள்.